வணக்கம். நேர்காணலின் போது திடீரென திமுக நிர்வாகிகளிடம் விஜய் பற்றிய டாபிக் எடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். உடனே திமுக நிர்வாகிகள் கொடுத்த ரியாக்ஷன் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 33 நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் திமுக தரப்பில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, மறுபுறம் வேட்பாளர்களுக்கான நேர்காணல், மற்றொரு பக்கம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என்று அன்னாரிவாலயம் பரபரப்புடன் காணப்படுகிறது. அந்த வகையில் திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட 15,372 பேர் விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கின்றனர். இவர்களுக்கான நேர்காணலை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னாரிவாலயத்தில் நடத்தி வருகிறார். அப்போது நேர்காணலில் பங்கேற்றவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்றும், யாரும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கவலைப்படக்கூடாது என்றும், இம்முறை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதேபோல் ஒருவேளை தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டாலும் திமுகவினர் கூட்டணி கட்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகிகளின் உழைப்புக்கேற்ற பொறுப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் போக திமுக நிர்வாகிகளிடம் நேர்காணலின் போது மேலும் ஒரு முக்கிய கேள்வியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. அதாவது, உங்கள் தொகுதியில் விஜய் கட்சிக்கு வாய்ப்பு எப்படி உள்ளது, எவ்வளவு ஓட்டு வாங்குவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இது திமுக நிர்வாகிகள் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது, புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ தற்போது வரை பெரிய அளவில் விஜய் மற்றும் தாவேகாவை எந்த விமர்சனமும் செய்யாமல் இருக்கிறார். ஆனாலும் எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று தனது அரசியல் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளிடம் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய்க்கு எப்படி வாக்கு சதவீதம் உள்ளது என்பதை கேட்டறிந்திருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக பல கருத்து கணிப்புகளில் 20%க்கும் அதிகமாக விஜய்க்கு ஓட்டு இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த முறை தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாமல் அரசியல் வல்லுநர்களை திணறிப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் திமுகவிற்கு எதிரான அனைத்து கட்சிகளும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருவதால் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரு இடத்தில் சென்று சேராமல் பிரிந்து செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் கூட திமுக அமோகமான வெற்றி பெறும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எப்போதும் எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று தனது அரசியல் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேர்காணலின் போது திமுக நிர்வாகிகளிடம் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய்க்கு ஆதரவு எப்படி உள்ளது என்று கேட்டு தெரிந்து கொண்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.